the song. ஹலோ கைஸ், வெல்கம் டு இந்தியன் கேம் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதான் சார் ஒரு 2 இந்தியஸ் ஒரு கம்பேரிசன் பார்ப்போம்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக பேத்துக்கு தெரிஞ்ச இந்தோனேஷியா சர்வரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தோனேஷியா சர்வரில் ஒரு சில ஈவெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். பேக்ரவுண்டில் பார்த்தா தெரியும், இதை பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டு. அதை பார்த்துருங்க. இந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டோட அந்த இன்டர்ஃபேஸ்ன்னு டாப் அப் ஈவெண்ட்டில் பார்த்துருங்க. அவங்க கொடுத்துருக்கானுங்க நிறையா. அடுத்து இது பார்த்தீங்கன்னா கிராஃப்லாண்ட் மேப்பு, நியூ அப்டேட். இது பார்த்தீங்கன்னா தெரியும், லோட் அப்ஸு, சேஞ்சஸ்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் போய்ட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுக்குறாங்க, கிளைம் பண்ணி வச்சுக்குவோம். அடுத்து என்னென்னு பார்த்துக்குவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோன் கொடுக்குறாங்க, அது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் நிறைய விட்டுருங்க. எக்ஸ்சேஞ்ச் ஒரு கன் ஒன்று ஊற்றுருக்கானுங்க, நல்ல கன்னுனா. நம்ம செலவில் கம்பேர் பண்ணல, இந்த செலவில் நிறையவே ஊசியில் கொடுப்பானுங்க, நல்லா தெரியும். நம்ம செலவில் நிறைய பேர் டாப் அப் பண்ணுறீங்க, டாப் அப் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. அப்புறம் பாருங்க, கொஞ்ச நேரம் விளையாண்டா டோக்கன் கொடுக்குறானுங்க. இது அந்த செலவில் உள்ள யூடியூபர்ஸ் டோர்னமெண்ட்ஸ் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இன்னும் கேப்கட்டுன்னு போட்டிருக்கு. இது நம்ம ஒரு ஈவெண்ட் நினைக்கிறேன், அது என்னன்னு சரியாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் விட்டுதாங்க. இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும்னா 300 டோக்கன் தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 5 ஸ்பின் பார்த்தீங்கன்னா 39 டைம் பண்ணால். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பண்ணுறது அப்கமிங்கில் நமக்கு வரப்போகுது. நான் அப்டேட் வீடியோவும் போடலான்ட்டு இருக்கேன், அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நிறைய அப்டேட் தெரியும். இன்னும் 3 மந்த்ஸாக நமக்கு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ராயல் விட்டுதானுங்க. இந்த பண்டல் நமக்கு என்ன வரல, பட் இந்த எமௌண்ட் சைடில் இருக்குது எமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ண வந்துருச்சா இல்லையானே எனக்கு சரியாக தெரியலை. அப்புறம் அதனால் வாய்ஸ் பேக்கு நம்ம சர்வரை ஊற்றி அப்புறம் பைசன் ட்ரீங் வந்துட்டு போட நம்ம சர்வரில் போயிட்டு தான் இருக்குது. இதுவும் பார்த்துக்கங்க. ஆனால் 5 ஸ்பின் 39 டைமண்ட் நம்ம சர்வரை கம்பேர் பண்ணேன்னு இது ரொம்ப கம்மியான டைமண்ட் அண்ட் ப்ரைஸ் தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஒரு ஓல்டு பிளேயராக இருந்தால் கண்டிப்பாக அதை பற்றி தெரியும். இங்கு பெற்றார் இதில் நம்ம எடுக்காத கன்னும் கிடையாது, பண்டலும் கிடையாது. பட் அதெல்லாம் இப்போ இங்கே வந்தால் நம்ம செலவில் விட்டுருக்காங்க. ஆனால் இதை மறக்க முடியாது. அதிகமாக பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுப்பானுங்க, அதாச்சும் சுற்றிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளவோ எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான இவண்டு. நமக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விட்டாங்க. பட் திருட்டு நாய்ங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே இவண்டில் மொத்த ஐபர் புக்குமே விட்டானுங்க. நீங்கள் 39 ஸ்பின்னு தான் மேக்ஸிமமாக அதுதான் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 1000 டைம் இருந்தாலே இதுக்கு மொத்தத்தை எங்கள் பீட் பண்ணிடலாம். வச்சுக்கிங்க. அடுத்த தினம் போயாபஸை பற்றி பார்த்தோம்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும், அது மந்த் ஸ்டார்ட் டு எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா போயாபஸ் பார்த்தீங்கன்னா இந்த செலவில் இருக்கும். அடுத்து கோல்ட் ராய்டு பிரித்து தான் கொடுத்துருக்கானுங்க. அடுத்து அதாவது கன்ஸ் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் கன்ஸ் இருக்கும். நம்ம டேஸுக்கு கொடுத்தா கூட ரேட் ஆஃப் ஸ்கின்னை வச்சு நம்ம பர்மனெண்ட் எடுத்துடலாம். நம்ம செலவு இதெல்லாம் கிடைக்கும். அதில் முன்னாடி யோசிச்சு கொடுத்தாங்க, பட் இப்போ ரேட் ஆஃப் ஸ்கின்லாம் கொடுக்குறது கிடையாது. இப்போ மெயினாக ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுக்குறானுங்க. ஒரு 5 ஸ்பின்னை போட்டு பார்ப்போம், எதுவும் கொடுக்க மாட்டானுங்க, நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கொடுக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா டேஸுக்கு இருந்து கொடுத்துருக்கானுங்க, அது சீக்கிரம் போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ராயரை பற்றி பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, வெப்பன் ட்ராயில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று இருக்குது, அதை போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா மேஜிக் பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ராயில் இருக்கும். நம்ம சர்வர் இது டைமண்ட் நினைக்காதீங்க, நம்ம சர்வரில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டோக்கன் வெப்பன் ட்ராயல் வரும்னா அதே சேம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தடவுலேயும் வெப்பன் ட்ராயல் டோக்கன் கொடுப்பானுங்க. நாம் டைமண்ட் போட்டு ஸ்பின் பண்ண வேணாம். நம்ம செலவில் மேக்ஸிமம் ஒரு வெப்பன் ட்ராயலுக்கு 100 கொடுத்துருவானுங்க டோக்கன்னா, அதே மாதிரி அங்கேயும் 100 கொடுத்துருவானுங்க. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா மேஜிக் கன் ஸ்கின் இந்த ட்ரெஸ்ஸஸ் பாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, நமக்கு பர்மனெண்ட் நிறையவும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீ இந்த சோலோலேண்ட் வந்து அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு லக்கி வீல் விட்டுருக்கானுங்க. இந்த சோலோலேண்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செலவுக்கு வராது, இந்த காம்படிஷன் நமக்கு கிடையாது. நான் நம்ம நல்லா மன்னிச்சு ஆனால் கிடையாது கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. ஏன்னா அது என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதை பற்றி பார்ப்போம். அப்டேட் வீடியோ எதனால் கேளுங்க, நான் அடுத்து போட முயற்சி பண்ணுறேன். நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது எனக்கு அதிகமாக. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு ஈவெண்ட்டு நினைக்கிறேன். நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம், கிளைம் பண்ணியாச்சு. இது என்ன பண்டலு, ஃபஸ்ட்டு மேல்பண்டில் பார்த்துருவோமா? இது என்னது? ஓகே, கொடுத்தாச்சு. பர்சன்டேஜ் ஏறுது. பர்சன்டேஜ் ஏற அந்த பண்டில் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பண்டில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேல் பண்டில் பார்த்துருவோம். நல்லா இருக்குது, சட்டம் நல்லா இருக்குது. ஓகேவாக இருக்குது, மண்டை சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்காதே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பேனு, இந்த நல்லா பேன்லாம் பிடிக்கிற. அடுத்து ஃபீமேல் ட்ரெஸ்ஸுக்கு
ஓகேவா இருக்கு. ஓசியில் கொடுக்குறதுக்கு ஒருத்தர் நம்ம சர்வர் பார்த்தீங்கன்னா காசுக்கு தான் கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு ஒரு 2 or 3 month ஏற்க முடியலக்குள்ள வந்துடும். அடுத்து இந்த எமௌண்ட்டு இதுவும் மேக்ஸிமம் ஷேடரிவில் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோர் இருக்கிறதான் தெளிவாக பார்ப்போம். இது ஈவன் என்று பேசுது இதில் என்ன பார்த்துட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என் ஊர் பாக்ஸ் அந்த டோக்கன்ஸு அப்டேட் டோக்கன்ஸ் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து தூக்கி விட்றேன். நீங்களே கொஞ்சம் ஸ்பீடாக ஊற்றி விட்றேன் பார்த்துங்க. இது ஹைப்பர் புக் டோக்கன்ஸு இதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம சொல்கிற மாதிரி தான் இருக்கும். 1-2 நம்ம சொல்கிறோட கூட இருக்கும், 1-2 நம்ம சொல்கிறோட கம்மியாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோட கம்மியாக தான் அதிகமான ப்ரைஸஸ் இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ 40 டைமண்ட் கொடுத்து வாங்கினீங்க. அதில் இருக்கிற அமௌண்ட் பர்மனெண்ட் தான் உங்களுக்கு இது மாதிரி நான் நிறைய அமௌண்ட் எடுத்துருக்கேன். உள்ள ட்ரெஸ்ஸஸ் பாக்ஸு கன் பாக்ஸஸ்லாம் இருக்கும். அதிலே உங்களுக்கு விழுந்துச்சுன்னா லக்கு. நீங்கள் 40 டைமும் கொடுத்தோம் ஐடிக்கு லக்கு இருக்குன்னா இதில் மேக்ஸிமம் விழுந்துடும். அப்புறம் போயா பாஸ் பாக்ஸ் இருக்குது. இது என்னன்னு தெரில. இது டைமண்டிக் பாக்ஸு. இது பார்த்தீங்கன்னா இது கீழே நம்ம காட்டுது. ஓ லக்கி வீலோட அந்த அந்த மாதிரி காட்டும்போது ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 40 டைம் கொடுத்து அந்த பாக்ஸ் வாங்கினீங்கன்னா இதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு பரப்பு போகிறோம். உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் இல்லை உங்களுக்கு இதுலேருந்து எடுக்க முடிச்சுன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 400-500 டைமண்ட் இருந்தால் அதில் வந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம் பர்மனெண்டாக. 10 பாக்ஸு கிட்டத்தட்ட 400 டைமண்ட் நான் நினைக்கிறேன். ஒரு பாக்ஸ் 50 அப்படின்னா அந்த ரேஞ்சில் வரும். 1-2 கம்மியாக தான் இருக்கும். வரோட டைமண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்துக்கிட்டு தான் இருக்குது. 45 டைமண்ட் வரைக்கும் வந்துருச்சு. பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 இருக்குது. டவுன்லோட் பண்ணாமல் இருக்குது. நம்ம சர்வரோட அந்த ஃபுல் பண்டில் பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1 ஸ்பின்னில் வந்தது. பீச் பாய் உண்டில் வேணா சொல்லுங்கள் ஸ்பின்னிங் ட்ரிக்குன்னு சொல்லிட்டு போடுறேன். ஒரே ஸ்பின்னில் வந்துச்சு. அப்புறம் இது டவுன்லோட் பண்ணிடுவோம். இந்த ஃபீமேல் ட்ரெஸ்ஸு கூட நல்லா இருக்குது. ஃபீமேல் ட்ரெஸ் மட்டும் எனக்கு பிடிச்சது. எனக்கு மட்டும் தானே உங்களுக்கு அப்படி தானே கமெண்ட் பண்ணுங்க. வாய்ஸ் கொஞ்சம் விட்டு தான் கேட்குறேன். ஆனால் மொபைல் எடிட் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் அப்படி தான் இருக்கும். லைக் பண்ணிடுங்க. பார்த்துருவோம். நல்லா தான் இருக்கும். இதில் கூட பேண்ட்டு நல்லா தான் இருக்குது. அடுத்த ஹெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மண்டையில் முழு மச்சது. நானே யோசிக்கிறது தனியாக ரூம் போட்டு யோசிக்க நம்மளுக்கு மொட்டை தயசி வைக்காமல் நம்ம சர்வரில் அந்த இடத்துலாம் பயங்கரமாக இருக்குது. 1 punch 1 மொட்டை மாதிரி தான் இருக்குது. அதான் தெரில. அப்புறம் கலராக மண்டை வச்சுருக்காங்க. பெயிண்ட் அடிச்சு விற்கிறாங்க. அப்புறம் பி இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இது நல்லாயிருக்கும். டெவலப் பண்ணிடுவோம். இதுவும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் இந்த தொப்பி மேக்ஸிமமான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த தொப்பி தான் போட்டு விளாடுவாங்க. அப்புறம் இந்த மண்டை பிளாக் ஒன் 2.0 3.0ன்னு சொல்லுவாங்க. இந்த மண்டை சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த க்யூரை நீங்களே பார்த்துங்க. அடுத்து இந்த கண்ணாடி வந்து நான் கலராக இருக்குது. கண்ணாடி ஏன் தெரியல. கரெக்டாக வாங்கி வச்சுருக்கேன். செஞ்சு வச்சுருக்கேன். தாடியெல்லாம் நல்லா கலராக இருக்குது. சும்மா பெயிண்டிங் பெட்ரோல் தான் அப்படிங்கிற மாதிரி கலராக வச்சுருக்கானே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கார்ப்பு பற்றி சொல்லணுமா நம்ம சர்வரில் ஸ்கார்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு தனி மரியாதையே இருக்குது. இப்போ விட்டாலும் ஸ்கார்ப்பு தனியாக விட்டாலும் 3000 டைமண்ட் செலவு பண்ணி எடுக்கிற அளவுக்கு இப்போ ஃபன் பை ஸ்கார்ப்பு வருது. இது வெண்டலான ஸ்கார்ப்பு நான் கூட எடுப்பேன். உபிட்டோ மாஸ்க் நினைக்க மாதிரிதான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நட்டோ பார்த்துட்டீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து கண்ணாடி ஃபேஸ் பெயிண்ட் வந்துக்கும். ஃபேஸ் பெயிண்ட்டு நிறையா இருக்குது. தூக்கி விட்றேன். வீடியோ லென்த்தாக போகுதுனால தூக்கி விட்றேன். சீக்கிரம் பார்த்துங்க. மேலுக்கும் போட்டுக்கலாம் ஃபீமேலுக்கும் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அதில் லாஸ்ட் அப்படின்னா ஸ்கார்பியோ இருக்குது தெரியுமா. இது நான் மிஸ்டி ஷாப்பில் வேறு 64 டைமண்ட் எடுத்தேன். அடுத்து சட்டை செட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அடிச்சு அப்புறம் ஓல்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தூக்கி விட்றேன். அம்மா ஒட்டி விட்றேன். நீங்கள் பார்த்தீங்க தான் ஆபாசமாக இருக்குது. கருணாகரன் ஆபாசமாக நிறையா விட்றேன். அந்த கேமை 18+ கேம் ஆயிரும் பொழுது இன்னொரு சட்டை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அது பாருங்கள் நீங்களே எவ்வளோ கேவலமாக செஞ்சுட்டு இருக்கேன் நானே. பிங்க் பேண்ட்டு நம்ம சரோரில் பட் இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்க ஜட்டி எல்லாம் விட்டுருக்கானுங்க. அப்புறம் ஒன்று நிறையா இருக்குது. அப்புறம் வாழைப்பழம் முள்ள தொங்குறது வெள்ளை தொங்குது புரிஞ்சுக்கிட்டாங்க. பிஸ்தா நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் ஷூஸ் பார்த்துருவோமா. ஷூ நல்லா இருக்குது. இந்த வெறுங்கால ஷூ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சர்வரில் கிடையாது பட் இங்கே இருக்குது. அப்புறம் ஃபுல் பண்டில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஆனால் புத்தி எமோட்டில் தான் சொல்கிற மாதிரி பயங்கரமான சம்பவம்லாம் இருக்குது.
கலராக எமோட் இருக்கு, ஓல்டு எமோட்டு, நியூ எமோட்டு எல்லாமே இதுக்கு இந்த செரோவில் எதுவுமே ரேரு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது சேர மூட்டு, கொரோனா மூட்டு, சிரிக்கிற மூட்டு எல்லாம் கலராக இருக்கு. இந்த எமோட்டை உங்களுக்கு யாரும் தெரியல. பாட்டி சுத்தம் இருக்கே, சாப்பிடத்தான் இருக்கே, ஆஹா உனக்கு தே. நம்ம ஜிடி ப்ரோ அடிக்கடி பாடுவார். பிறந்ததெல்லாம் இல்லை, ஓல்டு ஜிடி ப்ரோ மிஸ்ஸிங். ஓகே, நிறையா இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் ஒன்று இருக்கும். நீங்கள் பார்த்தா வாழ்க்கையே மேக்ஸிமம் பிளேஸ் விருத்துருவீங்க. நம்ம செலவில் இப்போ 10K டைமண்ட் வரையும் தவிர எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஓல்டு எமோட் தான் லால் எமோட்டு. அதை போய்ட்டு வெறும் 150 டைமண்டுக்கு அசிங்கப்படுத்துகிற மாதிரி விட்டு வச்சுருக்காருங்க. நம்ம என்ன சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செலவில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கலாய்க்கணும் அப்படின்னா ஒரு 2 டைமண்ட் கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சும்மா போட்டுக்கிட்டு தெரிஞ்சுட்டு 1 டே தான் இருக்கும். அது நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு கூட விட்டுலாம். அப்புறம் எக்ஸட்ரா பீலிங்ஸ்லாம் நிறையா இருக்குது. எமோட்ஸை பார்த்தாச்சு. அடுத்து பேக்கு, காரு, பைக்கில் பார்த்தீங்கன்னா அதில் கோப்ரா பைக் இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்கும். அடுத்து ரூட் பாக்ஸ்னால் மேக்ஸிமம் பார்த்துக்கலாம். இது ஓகே. மேஜிக் உப்பு, அடுத்து வெப்பன் ட்ரையல்ஸ். வெப்பனில் பார்த்தீங்கன்னா நிறையா இது ரெட்டாபே ஸ்கின்லாம் நிறையா இருக்கும். அதை பார்த்துங்க. இந்த ஸ்கின்னு இது ரெட்டா பேர் இன்ஃபோரேவன் எவ்வளோ இது பயங்கரமாக அடிக்கும். அது குப்பி ஸ்கேர்லாம் சொல்ல வேணாம். அடுத்து ஓல்டு லெஜண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதன்ஸ் இது அட்டாஃபார். நீங்கள் எம்பி மேக்ஸ் எல்லாம் ஒன்று வேணாம், அட்டாஃபார் இருந்தால் போதும். எம்பி எவ்வளோ வேணாம், எம்பி எவ்வளோ தூக்கி சாப்பிட்டு போயிடும், அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு பயங்கரமான ஸ்கின். அடி மண்டே அழிமும். அப்புறம் கீழே கிரனேட்ஸ் அதுன்னு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நீ 1000 டைமண்ட் தான் பர்மனெண்ட் எடுத்ததான். அங்கே போயிட்டு பாக்ஸ் வாங்கணும் சில 1000 டைமண்ட் தான் பர்மனெண்ட்டு. லோ லெஜெண்டரி ஸ்கின்லாம் இருக்கும். இந்த P90 இருக்கு பாருங்க, டபுள் ரெட்டா பேர் சிங்கிள் டேமேஜ் -2 ஸ்பீடு. அப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பயங்கரமாக அடிக்கும். இதை வச்சவங்களுக்கு தெரியும். இந்த IMB5 அப்புறம் வீடியோ உண்மையை சொன்னால் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி இருக்கும். வாய்ஸ் கொஞ்சம் பொறுமையாக தான் கேட்கும். அது எடிட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. மொபைலில் தான் எடிட் பண்ணுறேன். கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள். அடுத்து சொல்லலாம் இந்த கத்தி. இந்த கத்தி வராது நமக்கு சோழன் கொலாபரேஷன் வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். இனிமேல் அப்டேட் வீடியோ அண்டு ஸ்பின்னிங் வீடியோ அதுபோல் நிறைய வீடியோ வரும். அப்புறம் கிரிமினல் நிறையா இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஓல்டுலாம் நிறையா இருக்கும். கோப்ரா குலாவில் இருக்குது, பிளாக் குலாவில் இருக்குது. இது ஊசிட்டு ஊற்றுறேன், பட் நல்லாயிருக்கும். இது 2 3 4 2 தான் இருக்குது. ஓகே. அடுத்து மேட்சிக் ஊற்றினா கடைசியாக பார்ப்போம். சிவப்பு டோக்கன் ஃபுல்லாக பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபீமேல் ட்ரெஸ் தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபீமேல் ட்ரெஸ் தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஃபீமேல் ட்ரெஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஸ்லோர் நான் மாற போகிறேன். அவ்வளோ ஃபீமேல் ட்ரெஸ் இருக்குது. பாருங்க, ஆபாசமாக விட்டு வச்சுருக்கானுங்க. அதுக்கப்புறம் என்னோட மேல்பட்டு செம்மையாக இருக்கிறது பச்சைக்குள்ள ட்ரெஸ் ஓடுது. என்ன டோக்கன்னு தரல. அப்புறம் தள்ள வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் அதெல்லாம் வந்தீங்கன்னா டைமண்ட் டோக்கனு. இது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா கைடி ட்ரெஸ்ன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது என்ன ஆகும், இந்த காட்டு வாசி போட்டுருப்பானுங்களோ அது மாதிரி நினைக்கிறேன். இது அப்புறம் நான் தூக்கி வரேன் பார்த்துக்கங்க. கண்ணாடி அருமை. அது கண்ணாடி இது பட்டி மாஸ்டர்னு நினைக்கிறேன். ஆனால் தீபாவளி கொடுத்தது. இப்போ மேட்ஜிப்பை பற்றி பார்ப்போம். மேட்ஜிப்பில் தான் ஒரு தரமான சம்பவம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டன்ஸ். இதுக்கு ஒரு டைராக் இருக்குது, ஒன் பண்ணுங்க. அப்புறம் வந்தீங்கன்னா கன்ஸ்கின். அது ட்ரெஸ் முக்கியம் இல்லை, கன்ஸ்கின் தான் முக்கியம்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஸ்கின் வெப்பன் வேலை கன்ஸ்கின் இருக்கும். அது நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, பார்த்துக்கிங்க. நான் கொஞ்சம் போட்டி விடுற மாதிரி தான் இருக்கும். வீடு லென்த்தாக போய்கிட்டுருக்கேன். உங்களுக்கு போராட்டி எவ்வளோ அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெப்பன் ட்ரையல்ஸ் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி நிறையா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சமே இருக்குது. அடியிலண்ணா மேக்ஸிமம் கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா நல்லா நல்ல ட்ரெஸ் வச்சுருப்பானுங்க. கடைசியாக ட்ரெஸ்ஸு காமிக்கிறேன் பாருங்க, பார்த்தோன்னே ஷாக்காயிருவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ஓரளவு ஓகே. இது மண்டை செம்மையாக இருக்கும், பார்த்துக்கிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஜெர்சி, இது சட்டை நல்லாயிருக்கும். ஜோக்கர் முன்னில் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம சர்க்கிள் வருமானு. அப்புறம் இது ஒரு பன்னி ஃபீமேல்னு நினைக்கிறேன். இது பன்னி ஃபீமேலே. அதுக்கப்புறம் இது ஒரு எலக்ட்ரிக் சக் பண்டில் நினைக்கிறேன். இது நல்லாயிருக்கு. ஹெட்டு செம்மையாக இருக்கும், ஒரு மாதிரி ஒயிட் லைன் போட்டு. அப்புறம் இது பப்ஜி ட்ரெஸ் மாதிரியே இருக்குது. பப்ஜி பிளேயர் யாராவது கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்புறம் இது ஆர்டிக் ப்ளூ பண்டில் வந்தது, பார்த்துங்க. ஆர்டிக் ப்ளூனா எப்படி மேஜிக் ப்ளூ வச்சுருக்கானுங்க.
அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா பிரேக் டான்ஸர் இருக்குது, அதை பற்றி தெரியும். ஆனால் பிரேக் டான்ஸர் தான் ஃபஸ்ட்டு அந்த கோல்டு ராயல் பண்ணு நினைப்பீங்க, ஆனால் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து கோல்டு ராயல் பண்ணு ஒரு ஃபீமேல் ட்ரெஸ், அதை பற்றி வீடியோ வேணும். ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த கோல்டு ராயல் சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்ட் 2 பார்ட் 1 பற்றி போடுவோம். கமெண்ட் பண்ணுங்கள், வேணுங்கிறவங்க பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நினைக்கிட்டேன் கீழே இன்னொரு பண்டில் ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்த்துங்க நல்லாருக்கும். இதுவும் நமக்கு ஒரு ஓல்டு பில் தான். இதில் வந்துச்சுன்னா சரியா யாவும் இல்லை, பார்த்துக்கலாம். கிஃப்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் நிறையா இந்த மாதிரி பாக்ஸஸ் இருக்குது, இதில் நீங்கள் வச்சு கிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹெட் என்ன குறிப்பிட்டலாம் தான் கொடுத்துருக்காங்க. மாஸ்க்கு சரி, ஃபேஸ் பெயிண்ட்டு எல்லாமே பற்றியும் ஒரு 4-5 தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சட்டைகள், பேண்ட் அது மாதிரி தான் நினைக்கிறேன். ஆமாம், ஃபேண்ட்டும் பார்த்தீங்க ஒன்று தான் கொடுத்துருக்கானுங்க. ஷூ பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் ஒரு 2 கொடுத்துருக்காங்க. ஃபுல் பண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொடுத்துருக்கானுங்க. எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறது, ஒரு 2-3 எமௌண்ட் பேக் டிசைன் ஸ்கின் இட்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 ரேட் ஸ்கின் இருக்குது, ஒன்று நல்லா தீம் ஸ்கின்னும் இருக்குது. அதை மட்டும் தான் கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனில் வச்சுருக்கானுங்க. நல்லா தெளிவாக தான் வேலை பார்க்குறானுங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் ட்ரெஸ்ஸர், இது பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டு. இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருந்தேன்ல, சொல்லிட்டா ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா நான் இந்த சர்வில் டாப் அப் பண்ண டைமண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 583 டைமண்ட் மட்டும்தான் இந்த சர்வில் நான் வந்து டாப் அப் பண்ணியிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமமாக ஒரே ஒரு மிஸ்டி ஷாப் மட்டும்தான் கை வச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு எடுத்திருக்கேன். வெறும் 3 டைமண்ட் தான் நான் டாப் அப் பண்ணி, எக்ஸ்ட்ரா 200 டைமண்ட் கொடுத்தோம், எக்ஸ்ட்ரா டாப் அப் பண்ணதுக்காக. இந்த பண்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டி ஷாப்பில் எடுத்து வேறு 150 டைமண்ட் இருக்குது. பக்காவாக இருக்குது இந்த மண்டில். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கோல்டு ராயல் பண்ணு சொன்னால் நம்புவீங்கன்னா இல்லை, எல்லாமே கோல்டு ராயல்னா அப்புறம் ஃப்ரீயாக ஊற்ற பண்ணு மட்டும்தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம பின் டைம் உள்ள கொடுத்தது, நம்ம சொல்கிறதுக்கு என்ன பின் டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல்பொன்று ஃபீமேல் ஒன்று சேர்த்து கொடுத்தானுங்க. அப்புறம் இதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நம்ம சொல்கிறதுக்கு இது வரைக்கும் விட்டானே வராது ஒரு ஃபுல் ட்ரெஸ்னால் இது ஒன்று. இதோட என்னோட பழைய ஐடியில் இது இருந்துச்சு, செகண்ட் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டை இதெல்லாம் லக்கில் அப்படின்னு அந்த பாக்ஸில் விழுந்தது என்னன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அந்த ஃபுல் பண்டில் பார்த்துக்கிங்க. அப்புறம் என்ன ஸ்கார்ப், இது பார்த்தீங்கன்னா அந்த இது சொன்னல. அப்போ இந்த சட்டை பார்த்தீங்கன்னா இப்போ ஓசியில் ஊற்றுது, அவனை மேக்ஸிமம் இதை ஊற்றுறது ஃபுல்லாகவே ஓசியில் ஊற்ற வந்து நான் டாப் பண்ணி தான் மேக்ஸிமம் அவங்க ஒரே ஒரு பண்ணுறது ஃபஸ்ட்டு இருக்குது அந்த வெள்ளை வேறு தான் டாப் பண்ணி எடுத்தேன். அது வேறு 100 டைமண்ட் தான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ராயல்னு சொன்னால் நம்புவீங்களா, அந்த கோல்டு ராயில் ஊற்ற பேண்ட்டு தான் பயங்கரமாக இருக்குது. அடுத்து ஷூ பார்த்தீங்கன்னா அந்த பன்னி மாதிரி இல்லை, இது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் ஃப்ரீயாக வந்தது. எமௌண்ட்டு இதில் இருக்க 4 எமௌண்ட்டுமே சரி, இந்த 3 எமௌண்ட்டுமே 50 டைமண்ட் எடுத்தது. ஃபஸ்ட்டு இந்த சிரிக்கிற போது மட்டும் 100 டைமண்ட் எடுத்தது, மற்றவங்க இந்த கீழே இருக்கும் போது ஃப்ரீயாக ஊற்றுது. ரொம்ப கம்மியான ப்ரைஸ் எடுத்து இப்போ சும்மா சுற்றி எடுத்துருந்தேன். பார்த்துங்க வேறு 583 டைமண்ட்னா அதை நான் வெறும் 9 தான் செலவு பண்ணியிருக்கேன். நம்ம செலவில் 9 செலவு பண்ணோம் அப்படின்னாலும் எடுக்க முடியாது. அதாவது இந்த ஒரு எமௌண்ட் எடுக்கவே கிட்டத்தட்ட 4000 டைமண்ட் செலவாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் பற்றி நம்ம பார்க்காம வந்து ஸ்டார்டிங்கில் அந்த ஈவெண்ட்டை பார்த்துக்கோம். பார்த்தீங்கன்னா ஐஎம்பி பண்டில் தெரியுங்களா, அதில் அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணால் அவர் கொடுப்பாங்க பாருங்க. அப்புறம் சட்டை ஊற்றுறானுங்க, இதை டோக்கன் நம்ம ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணுவாங்க, அதை வச்சு இதை சுத்தமாக. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிளியர் பண்ணிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள். ஏதாவது கடைசி ஓப்பன் ஆகாதான் நம்மது. பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ஃபேண்ட் ஒன்று விட்டுருக்காங்க, இது ஒரு ஐஓபி பேண்ட் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோலாறு 2 குழாலுமே ஓசியை ஊற்றாங்க. பண்ணி டோக்கன் பார்த்தீங்கன்னா 3 டோக்கன் ஊற்றாங்க, 3 டோக்கனில் ஒரு டோக்கனில் விழுந்துருச்சு குழாலு. இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. பர்த்தா